ஹாய் நண்பா. 2025 ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இந்தியன் சினிமாவை தூக்கி நிறுத்துறது தூர்தர்தார். ரன்வீர் சிங்கோட பங்கு தான். ஸோ ரன்வீர் சிங்கோட மூவிஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். அது சொல்லவே முடியாது. எத்தனை டைம் பார்த்தாலும் போர் அடிக்காது. அப்படி ஒரு செலக்ட் பண்ணி ஒரு யூனிக்கான ஒரு தேர்ந்தெடுப்பார். ஸோ அப்படி வந்தது தான். ஸோ உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த டேரக்டர் அதான் ஃபஸ்ட்டு மூவி, அதுவும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஸோ அந்த டேரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு, தூர்தர்தார். ஸோ இது எடுக்கும்போது 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இதுவும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான், இந்தியா பாகிஸ்தான். படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. IMDb ரேட்டிங் 8.4 10க்கு. ஸோ உண்மையாலுமே படத்தில் குறையெல்லாம் ஒன்றுமே இல்லை. 100% பார்க்கலாம். நல்ல மூவி, ஒரு நல்ல படம். 3.5 மணி நேரம் நான் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை பாருங்கள். உண்மையுமே ஒர்த்து நண்பா. இந்த படம் வந்தப்போ வில்லன் தான் செம ட்ரெண்டிங், ஹைப்பே வேறு. ஸோ படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா, அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு பெரிய டான் கிரிமினல் இருக்காப்புல. ஸோ அவரோட நெட்வொர்க்கை நம்ம இந்தியன் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து உளவு பார்க்க நம்ம கைதியான நம்ம ஹீரோ ரன்வீர் சிங்கை அங்கே உளவு பார்க்க அனுப்புகிறாங்க. ஸோ அவர் வந்து வில்லனை கொண்டுட்டு அவரோட இடத்த பிடிக்கிறது தான் கிளைமேக்ஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டோடது. ஸோ வில்லனும் கொன்றுவார் எப்படியோ. ஸோ இதுதான் படத்தோட கிளைமேக்ஸ். இது சில சஞ்சய் தத் வர்ற சீனாக இருக்கட்டும், எல்லாருமே அவரோட கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே செலெக்ஷன் நல்லாயிருக்கு. ஸோ அந்தந்த கேரக்டருக்கு இப்போ இவன் இந்த கேரக்டருக்கு சூட் ஆக மாட்டான்னு நம்ம சொல்லுவோம். பட் இதில் அப்படி கிடையாது. The underground intelligence agent who infiltrates cranching criminal syndicates and political power structures in Pakistan in an effort of dismantle a terror network targeting India. பாகிஸ்தான் வந்து இந்தியாவை டார்கெட் பண்ணி அதில் எப்படி சொல்கிறது, பாகிஸ்தானில் அவனுங்கெல்லாம் கிளப்பி விட்டுக்குவானுங்கள்ல, இந்தியா நம்ம எதிரி, போய் கொண்டுட்டு வாங்கடான்னு ஒரு 3 பசங்களை செலக்ட் பண்ணி கன்னெல்லாம் கொடுத்து போய் அந்த தாஜ் ஹோட்டல் அட்டாக் அந்த மாதிரி அட்டாக் நடக்குது. ஸோ அதை நம்ம ஹீரோ போய் பார்த்து அந்த கிரிமினலை பிடிச்சி கொன்னுட்டு அந்த அட்டாக்லாம் தடுக்கிறது தான் படத்தோட ஸ்டோரின்னு கூட. இதில் மாதவன் சத்தியமாக எனக்கு அடையாளமே தெரில, அது மாதவன் தானான்னு. இதில் இன்னொரு ஹைலைட்டிங், ஹீரோயின் வந்து ரொம்பவே சின்ன பொண்ணு, 20 வயசு தான். பாக்ஸ் ஆஃபீஸ் பயங்கரமாக அள்ளி இருக்குது. ஸோ இந்த படம் தமிழ்லையும் தேட்டரில் வந்திருந்தால் ஒர்த்தபுளாக இருந்திருக்கும். ஸோ தமிழில் தேட்டர் வராத ஒரு சின்ன குறை. HD லிங்க் வந்துருச்சு நண்பா, 4K எல்லாமே இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பாருங்கள். 100% ஒர்த்தபுள் மூவி. தமிழ் டப்பிங்கில் கிளியர் பிரிண்ட்டு, 4K 1080 720 1GB 700MB எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். செகண்ட் பார்ட் ரிலீஸ் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் March 19, 2026 டேரெக்டாக தமிழ்லேயும் வந்து தேட்டரில் தான்.